ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோடெக் தமிழ் யூடியூப் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுன்றது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாகவே ஆயிடுச்சுங்க. இதில் ஜென்ரல் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ் எந்த இன்சூரன்ஸாக இருந்தாலுமே இப்போ அது ஒரு முக்கியமான விஷயமாக தான் பார்க்கப்படுது. அது ரொம்ப ஒரு அவசியமான விஷயமும் கூட. இங்கே இன்சூரன்ஸுன்றது அது ஜென்ரல் இன்சூரன்ஸாகவும் இருக்கலாம், ஹெல்த் இன்சூரன்ஸாகவும் இருக்கலாம், இல்லை லைஃப் இன்சூரன்ஸாகவும் இருக்கலாம். இதில் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, நம்ம பாலிசி எடுக்கிறது தொடங்கி, அதாவது பாலிசி அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து தொடங்கி கிளைமிங் ப்ராசஸ் வரைக்கும் சில இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதை நம்ம அந்த ஏஜென்ட்டையோ இல்லை அந்த கரஸ்பாண்டிங் கம்பெனிட்டையோ நம்ம கொண்டு போகும்போது மேக்ஸிமம் சரி பண்ணி கொடுத்துருவாங்க. பட் சில டைம் பார்த்தீங்கன்னா அதை தட்டி கழிச்சிருவாங்க. எப்படின்னா, இப்போது நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறது வந்து இந்த பிரான்ச்சுக்கானது கிடையாது, நீங்கள் அந்த ஊர் பிரான்ச்சில், இப்போ நான் வந்து ஒரு கரூரில் கொண்டு போய் கொடுக்குறேன்னா, இல்லை நீங்கள் வந்து இந்த பாலிசியை கோயம்புத்தூரில் எடுத்திருக்கீங்க, ஸோ நீங்கள் கோயம்புத்தூர் பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் உங்களுடைய ஏஜெண்ட்டை காண்டாக்ட் பண்ணி இந்த இஷ்யூவை சொல்லுங்கள், அவங்க சரி பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி தட்டி கழிச்சு விட்ருவாங்க. நம்ம கஸ்டமர் கேருக்கு அந்த கம்பெனிக்கு கால் பண்ணியிருந்தாலுமே அவங்க மேக்ஸிமம் நியர் பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ணுங்கள், அந்த மாதிரி இஷ்யூஸ் சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு இஷ்யூஸ் வரும்போது அந்த நம்மளுடைய இன்சூரன்ஸ் கம்பெனியோட கிரீவியன்ஸ் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருப்பார். அவரை நம்ம காண்டாக்ட் பண்ணலாம். சப்போஸ் அவருமே உங்களுடைய கம்ப்ளைண்ட்டுக்கு ரிப்ளை தரலை, ஒரு 15 days ஆச்சு உங்களுக்கு ரிப்ளை தரலை அப்படின்னு சொல்லி இருக்க பட்சத்தில் நீங்கள் அதுக்கு அடுத்தது நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு எல்லாமே ஒரு அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய ஐஆர்டிஏவில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஐஆர்டிஏன்றது இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் செல் வச்சுருப்பாங்க, இன்சூரன்ஸ் கிரீவியன்ஸ் செல், கிரீவியன்ஸ் ரெட்ரஸல் செல், அந்த மாதிரி நேமில் வச்சுருப்பாங்க. அதில் நீங்கள் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் கம்ப்ளைண்ட்டை ஐஆர்டிஏவுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி மேலே பண்ணியிருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்டோட ஹிஸ்ட்ரி, அதாவது நீங்கள் ரிட்டன் ரெக்வெஸ்ட் கொடுத்துருப்பீங்க, மெயில் காப்பி அனுப்பிச்சிருப்பீங்க, அந்த ஜிஆர்ஓ அதாவது கிரீவன்ஸ் ரெட்ரஸல் ஆஃபீஸரை காண்டாக்ட் பண்ணியிருப்பீங்க, அந்த டீட்டெயில்ஸை எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம அதில் அட்டாச் பண்ணி அனுப்பணும். அந்த மாதிரி ஐஆர்டிஏவுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய வெப்சைட்டில் ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஒரு ரிட்டன் ரெக்வெஸ்ட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அடுத்தது டோல் ஃப்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இல்லை அவங்க கம்ப்ளைண்ட் செல்லுக்கான இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அந்த மெயிலில் வேணாலும் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அடுத்து நீங்கள் ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்லிங் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் நம்ம உங்களோட கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனில் எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறது ஆன்லைனில் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டத்தில் igms.irda.gov.in அந்த மாதிரி லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. அந்த லிங்க்கில் ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி உங்களுடைய கம்ப்ளைண்ட்டு நீங்கள் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாலோ இல்லை லெட்டர் போட்டிருந்தாலோ ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஐஆர்டிஏவில். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்து லாகின் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கீழே அந்த லாகின் ஆப்ஷனுக்கு கீழே ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் காட்டுறது வந்து லாகின் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. இது வந்து மொபைல் நம்பர் ஐடி ப்ரூஃப் ஏதோ ஒன்று கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிஜிஸ்டர் ஆப்ஷன் கொடுத்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம். இந்த ஃபார்மில் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ட்ரி பண்ணும்போது உங்களுடைய டாக்குமெண்ட்டில் எந்த மாதிரி நேம் இருக்கோ அது மாதிரி எக்ஸாக்டாக டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பர் ஆகட்டும், மெயில் ஐடி ஆகட்டும், இதெல்லாம் மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க. நான் டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது நம்ம ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃபில் எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. அடுத்து உங்களுடைய ஐடி ப்ரூஃப், எனி ஒரு ஐடி ப்ரூஃபோட நம்பர் கேட்பாங்க. அதாவது பேன் கார்டு நம்பர், ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், இந்த மாதிரி ஐடி ப்ரூஃப் நீங்கள் எந்த ஐடி ப்ரூஃப் சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த ஐடி ப்ரூஃபோட ஐடி நம்பர் அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பர் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ், எக்ஸாக்ட் டோர் நம்பர் எல்லாமே எக்ஸாக்டாக போட்டு நீங்கள் அதை இன்ஃபர்மேஷனை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணோன்னே ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்துடும். மெசேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஹோம் பேஜ் போயிட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் அதை கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா
அந்த வெப்சைட்டுக்குள்ளே லாகின் ஆகும். நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் போடாதனால நோ டேட்டா ஃபவுண்ட் இருக்குது. இது லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அகெயின்ஸ்ட் கம்பெனி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எகெயின் ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் நான் லைஃப் இன்சூரன்ஸ். லைஃப் இன்சூரன்ஸ்னால் லைஃப் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது, நான் லைஃப் இன்சூரன்ஸ்னால் ஜென்ரல் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டா அப்படிங்கிறது அந்த ஆப்ஷனை நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எகெயின்ஸ்ட் அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் எகெயின்ஸ்ட் புரோக்கரா இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனியா? இன்சூரன்ஸ் கம்பெனினா இன்சூரர், எகெயின்ஸ்ட் புரோக்கர்னா புரோக்கர். இதில் இன்டர்மீடியேட்டரி அண்ட் ரிஜிஸ்டர் என்டிட்டின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இன்டர்மீடியேட்டரினா இப்போ சப்போஸ் நம்ம இன்சூரன்ஸை அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் இல்லாமல் இன்னொரு தேர்ட் பார்ட்டிகிட்ட, இப்போ வந்து இன்சூரன்ஸு ஃபினான்ஸ் கம்பெனியில் விற்கிறாங்க, பேங்க்கில் விற்கிறாங்க, அந்த மாதிரி எதுவும் அவங்க மேலே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அந்த 2 ஆப்ஷனில் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எகெயின்ஸ்ட் இன்சூரன்ஸ் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்சூரர்னா அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனி. அந்த ஆர்கனைசேஷன் செலக்ட் பண்ண சொல்லும். எந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறத அடுத்த ட்ராப் டவுனில் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட பிரான்ச் அதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட எந்த பிரான்ச் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்க்காக அந்த எக்ஸாக்ட் பிரான்ச்சை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுறதுக்கு பிரான்ச் நேம் கேட்பாங்க. பிரான்ச் நேமு, பிரான்ச் கோடு, சிட்டி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நம்ம அந்த பிரான்ச்சை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறலாம். அந்த பிரான்ச்சோட கோடு தெரிஞ்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் ஃபில்டர் கொடுத்து சர்ச் கொடுத்து அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பிரான்ச்சோட சிட்டி, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு இந்த மாதிரி ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம எந்த பிரான்ச் வேணுமோ அந்த பிரான்ச் செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கலாம். சப்மிட் கொடுத்தோம்னா நம்ம இப்போ வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியும் அந்த கம்பெனியோட பர்டிகுலர் பிரான்ச்சும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் டைப் கேட்குங்க. அதாவது பாலிசி டைப் ஒன்று கேட்கும். பாலிசி டைப்புங்கிறது இப்போ லைஃப் இன்சூரன்ஸுக்கு கன்வென்ஷனல் இன்சூரன்ஸு, யூலிப் பாலிசி அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதுவே ஜென்ரல் இன்சூரன்ஸ்னால் நான் சைடில் கட் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். ஜென்ரல் இன்சூரன்ஸில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸு அவங்க கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அந்த ஆப்ஷனை எக்ஸாக்டாக நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி கம்ப்ளைண்ட், சப்போஸ் உங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலையா, இல்லை உங்களோட டாக்குமெண்ட்டில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன எக்ஸாக்ட் ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளமை அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பாலிசி நம்பர் இல்லை உங்களுக்கு என்ன ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கோ, சப்போஸ் நம்ம பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் இஷ்யூ ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும்னா உங்களுக்கு பாலிசி நம்பர் இருக்காது. ஸோ அதுக்குனால ப்ரொபோசல் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை நம்ம யூஸ் பண்ணியும் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய எக்ஸாக்ட் இஷ்யூவை அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்னு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் நீங்கள் ஃபுல்லாக எலாபரேட்டாகவே உங்களுடைய இஷ்யூ என்னங்கிறத தெளிவாக அதில் டைப் பண்ணிடுங்க. ஸோ இதை டைப் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஐஆர்டிஏலேருந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது நம்ம ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்படி ரைஸ் பண்ண உடனேவே ஐஆர்டிஏ வந்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட் ரெட்ரஸல் செல்லிருந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு ஒரு என்கொயரி அனுப்புவாங்க. நம்மளுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸுக்கும் அனுப்புவாங்க. ஒரு அப்டேஷனும் நம்ம காண்டாக்ட் டீட்டெயில்ஸுக்கு மெயில் கொடுத்துருந்தீங்கன்னா மெயிலுக்கு, மெசேஜ்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலியமாகவும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக அனுப்பிச்சி விடுவாங்க. ஸோ இப்போ நம்ம புக் பண்ண கம்ப்ளைண்ட் வந்து அதில் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் அதை எதுவும் வியூ பண்ணி பார்க்கணும் இல்லை எடிட் பண்ணணுன்னா அதில் இருக்கிற அந்த ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம கம்ப்ளைண்ட் புக் பண்ண அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே வந்துடும். நம்ம இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டானு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். சப்போஸ் அது இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் மாடிஃபை பண்ணி கொடுத்துக்கலாம். இதை நான் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த கம்ப்ளைண்ட்டோட ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி உங்களுக்கு ரிப்ளைஸ் எல்லாம் வரும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தேவைன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்குங்க. தேங்க்யூ.